இப்போ நீ இந்த கேக்க விட்டு அடுத்த பர்த்டேக்கு அம்மாவை கண்டிப்பா வர சொல்றேன். அப்படின்னா நான் அடுத்த பர்த்டேக்கு கேக் வெட்டுறேன். அம்மாடி செல்லம் கண்ணு கண்மணி பிடிவாதம் பிடிக்காம இந்த கேக்க வெட்டிடுமா? மாட்டேன். ஐயோ அம்மாவை எல்லாம் அப்படி நினைச்ச நேரத்துல போய் கூட்டு வர முடியாதுமா. நீ கேக்க வெட்டுமா? இத பாரு கண்மணி, இப்ப நீ கேக் வெட்டலன்னு வச்சுக்கோயே, தாத்தா மனசு சங்கடப்படும், அப்பா மனசு சங்கடப்படும், அப்புறம் மாமா அத்தை எல்லார் மனசும் சங்கடப்படும் இல்லடா. அதனால சமத்தா கேக் கட் பண்ணுமா. ஆமாண்டா செல்லம், இப்ப நீ கேக் கட் பண்ணலன்னு வையே டாடி ஓவரா டானி குடிக்காம. கண்மணி கண்ணு சொல்றத கேள்றா, எனக்காக கேக் கட் பண்றா. ஹலோ சார், நான் அபிராமி பேசுறேன் சார். ஆனா நான் தான் பேசுறேன்னு காட்டிக்காதீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா சார், உங்க அம்மா பேசுறாங்கன்னு கண்மணி கிட்ட போன் கொடுங்க. நான் அவளை சமாதானப்படுத்தி கேக்க கட் பண்ண வைக்கிறேன். சரிம்மா சரி. கண்மணி உங்க அம்மா பேசுறாம்மா, பேசு. ஹலோ கண்மணி செல்லம், நான் அம்மா பேசுறேன்டா. அம்மா, எனக்கு இன்னைக்கு பர்த்டேமா. தெரியும்டா, அதனாலதான் உனக்கு போன் பண்ண. என்ன கேக்கலாம் வெட்டிட்டியா? இல்லம்மா, நீ வந்தாதான் நான் கேக் வெட்டுவேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா வெளியூர்ல இருக்கேன், அடுத்த பர்த்டேக்கு கண்டிப்பா வருவேன். நிஜமாவா? ப்ராமிஸா சொல்றேன். நீ போய் கேக்க விட்டு. எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா நீங்க வர மாட்டீங்க. இப்ப அம்மாவே சொல்றேன்ல, நல்ல பொண்ணா போய் கேக் வெட்டுவியா? நான் போன்லயே ஹாப்பி பர்த்டே சொல்லுவேனா? சரியா? சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கண்மணி. தேங்க் யூ மா. நான் கேக் வெட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. பத்தவை. Happy birthday to you. Happy birthday to Kanmani. Happy birthday to Kanmani. Happy birthday to கண்மணி. Thank you. இது உனக்கு. Happy birthday to you. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். அபிராமி, சரியான நேரத்துல நல்ல காரியம் பண்ண. இல்லன்னா கண்மணியை சமாதானப்படுத்தி கேக்கும் வெட்ட வச்சிருக்க முடியாது. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா. ஐயோ, இதுக்கு எதுக்கு சார் நன்றி சொல்லணும்? ஏதோ மனசுல தோணுச்சு, செஞ்சேன். அது நல்லபடியா முடிஞ்சது. இருந்தாலும் இந்த யோசனை எங்களுக்கெல்லாம் வரலையம்மா. போன் பண்ணி அம்மா பேசுறேன்னு நீ சொன்னதும் கண்மணி அப்படியே நம்பிட்டாளே. உன் பேச்ச நம்பி அவளோட பிடிவாதத்தையே விட்டுட்டாளே. அப்படி நீ என்னதாம்மா சொன்ன? இப்ப கேக் வெட்டு அடுத்த பர்த்டேக்கு அம்மா கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். கண்மணியும் நம்பிட்டா. சரி, இப்ப நம்ப வச்சுட்டா ஓகேமா. ஆனா ஒவ்வொரு பர்த்டேக்கும் இதே மாதிரி டிராமா போட முடியுமா? என்னம்மா பதில காணோம்? சொல்லு சொல்லுமா. ஏன் போடணும்? கண்மணி இப்ப சின்ன குழந்தை. இந்த வயசுல சொன்னாலும் புரியாது. ஒவ்வொரு வருஷமும் கூட கூட அறிவும் வளரும்ல. அப்ப நிலைமைய தன்னால புரிஞ்சுக்க போறா. வெரி குட்மா.
நீ சொல்றதான் கரெக்ட். புரிஞ்சுக்கிற வயசு வந்தா கண்டிப்பா கண்மணி புரிஞ்சுப்பா. சரிங்க சார், அப்போ நாங்க கிளம்புறோம். நம்ம கார்லயே போயிடுமா? இல்ல சார், பரவாயில்ல, நாங்களே போயிடுறோம். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. நீ பண்ண உதவிக்கு நம்ம கார்ல தான் நீ போய் ஆகணும். வா போலாம், வா. ம். சரிம்மா சரிம்மா. என்னடி என் தம்பி குடிப்பான், எங்க அப்பன் படுக்கையில கிடப்பான்னு சொன்னா, அவன் என்னடானா திடீர்னு வந்து கட்டிச்சதுக்குள்ள பெருச்சாளி போன மாதிரி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டா. ஆமாங்க, இவளை பார்த்தா லேசுப்பட்டவளா தெரியல. கூடிய சீக்கிரமே ஏதாவது பண்ணி இவளை கம்பெனி விட்டு துரத்தணும். துரத்தணும் இல்ல, துரத்தியே ஆகணும். டேய், காலையில இருந்து ஊருக்குள்ள ஒரு அடகு கடையும் விடல, ஒண்ணும் வாங்கவும் இல்ல. என்னதான்டா வாங்க போற? பாய முட்டு வா, பார்க்க தானே போற. வா வா உட்கார். வணக்கம் சேட்டு. வணக்கம்ப்பா. சேட்டு, இந்த நல்ல டிசைன்ல தாலி இருந்தா கொஞ்சம் காட்டுங்களேன். நிறைய இருக்குப்பா. அப்ப எடுத்து காட்டுங்க. இந்த பாருங்க, இது வந்து 1/4 பவுனு, இது 1/2 பவுனு, இது 3/4 பவுனு, இது 1 பவுனு. எது வேணும்னாலும் பாருங்க. சேட்டு, நமக்கு இந்த தாலி எல்லாம் வேண்டாம். இந்த அடமானம் வச்சு முழுகி போன பழைய தாலி ஏதாவது இருக்குல்ல, அஜமானத்துல வச்சு முழுகி போன அந்த பழைய தாலி இருந்தா எடுத்துட்டு வாங்களேன். இருங்கோ வர. ஏய், உனக்கு எதுக்குடா அடமானத்துல முழுகி போன பழைய தாலி? ஏய், ஏன்டா அப்பத்துல நோய் நோய் கேள்வி கேட்டுட்டே இருக்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, பேசாம இரு. நீங்க கேட்ட பழைய தாலி இருக்கு. 2 தாலி இருக்கு. இந்தாங்க, இதுல எது பிடிச்சிருக்கு பாருங்க. சேட்டு, இது எங்கேயா அறுத்துட்டு வந்தீங்களா என்ன? ஏய், என்ன இப்படி கேக்குது? இது அடமான வச்சதுப்பா. சும்மா விளையாட்டு கேட்டேன் நீ சேட்டு. விளையாட நானா கடிச்சேன். சேட்டு, இது ஓகே. டேய், அண்டன் கருப்பா இருக்கு, இது எதுக்குடா உனக்கு? டேய், கொஞ்ச நேரம் வாயை முட்டு சும்மா ஏறான்டா. சேட்டு, எனக்கு இந்த தாலி ஓகே. இதுக்கு என்ன ரேட் சொல்லுங்க? செய்கூலி சேதாரம் சேர்த்து 25,000 ரூபாய் கொடுப்பா. இது 25,000 ரூபாவா? ஆமாப்பா. சேட்டு, இது ஒண்ணு புது நகை கிடையாது, பழைய நகை. 25,000 ரொம்ப ஜாஸ்தி. இருங்க, இதுல 15,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. 15,000 ரூபாய்க்கு வராது. குடிங்க சேட்டு. 25,000 ரூபாய் கொடுப்பா. நை, இல்லன்னா தரமாட்டேன். சரி இருங்க, புடிங்க புடிங்க. தாங்க, மேல் கொண்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு இதோட ஃபைனல். நை வராது வராது. பழைய நகை சேட்டு. வராதுப்பா. 25,000 ரூபாய்க்கு அடிக்கடி கம்மி நான் வராது சேட்டு. வராது. இல்ல வராதுப்பா. ஐயோ, இது பழைய நகை சேட்டு, வச்சுக்கோ சேட்டு. பழைய நகையா இருந்தா என்ன, புது நகையா இருந்தா என்ன? 20,000 வச்சுக்கோ சேட்டு. என்னப்பா நீ இவ்வளவு கம்மியா தர? 1 2 3 4 5. பாலிஷ் போட்டு தர கொடுப்பா. பாலிஷ் போட்டு தெரியுங்களா? அதான் கேட்டது போங்க. இதை இன்னும் எப்படி அழுக்குப்படுத்துறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட்டா சேட்டு, போயிட்டு வாப்பா. தேங்க்யூ சார். சார், நான் கேட்டிருந்த அந்த அட்வான்ஸ் பணம் இன்னைக்கு கிடைக்குமா சார்? ஏன்பா, நம்ம கம்பெனியை பத்தி தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? ஏற்கனவே நீ உன் தங்கச்சி மேரேஜ் விஷயமா நீ லோன் கேட்ட, கிடைச்சதா? இல்ல இல்ல, லோனே கொடுக்காத கம்பெனி எப்படி அட்வான்ஸ் கொடுக்கும்? போய் வேலையை பார். இல்லை சார், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வேணா ஸ்ட்ரைட்டாக ஹெட் ஆஃபீஸ்க்கே ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா சார்? அங்க போனா உனக்கு அட்வான்ஸ் கிடைக்காது, அவமானம் தான் கிடைக்கும். நீ லோன் கேட்டப்பவே ஹெட் ஆஃபீஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன்பா, மாசம் மாசம் அவன் வேலை பார்க்கறானோ இல்லையோ, லோனை கூட அட்வான்ஸை கூடன்னு கேட்டுட்டு இருக்கான். அவன்கிட்ட சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்க சொல்லு,
இல்லைன்னா வேலையை விட்டு போக சொல்லு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இதெல்லாம் சொல்லாம நாசுக்கா கிடைக்காதுன்னு சொன்னேன். நீ அதை புரிஞ்சிக்காம மறுபடியும் அட்வான்ஸ் கொடுன்னு வந்து நிக்கிறியே. இங்கெல்லாம் நீ எதிர்பார்க்கறது கிடைக்கவே கிடைக்காது. வெளியில எங்கேயாச்சும் முயற்சி பண்ணு. சார் போப்பா. என்னடாச்சு? மேனேஜர் அட்வான்ஸ் பணம் தரேன்னு சொல்லிட்டாரா? இல்லைன்னு சொல்லி கை விரிச்சிட்டாரா? அப்ப என்னடா பண்ண போற? அதான் எனக்கும் தெரியல. இத பாருடா, நீ எதையும் யோசிக்காம உங்க அம்மா கிட்ட விவரத்தை எல்லாம் சொல்லி பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி. டேய், எப்படிடா சொல்றது? அபிராமி பேரை சொன்னாலே அம்மாக்கு பிடிக்காது. இதுல அபிராமிக்கு தாலி பிரிச்சு கோக்க தங்க வேணும், அதுக்கு பணம் வேணும்னு கேட்டா அவ்வளவுதான், வீட்டுல பூகம்பமே வெடிக்கும். அது மட்டும் இல்ல, அந்த சடங்கையே பண்ண விடாம பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அபிராமி வீட்டுல எல்லாருமே ஏமாற்றமாயிடுவாங்கடா. அதனால எப்படியாவது பணத்தை புரட்டி இந்த சடங்கை செஞ்சிடணும்டா. அது கரெக்டா? ஆனா வெறுங்கையால முழம் போட்டா எப்படி? டேய், ஒரு ஐடியா. என்கிட்ட தான் பைக் இருக்கே, அது ஒரு ஆர்சி புக்கை வச்சு ஒரு 30,000 ரூபாய் புரட்டிடலாமா? என்ன விளையாடுறியா? உன் பைக்கை வித்தா கூட 10,000 15,000க்கு மேல எவனும் வாங்க மாட்டான். நீ அந்த பைக்கோட ஆர்சி புக்கை வச்சு 30,000 வாங்குவியா? நடக்குமாடா இதெல்லாம்? அப்ப என்னதான்டா பண்றது? எனக்கு தெரிஞ்சு உன் மாமனார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தங்கம் வாங்குறது தான் சரின்னு படுது. அபிராமிக்கு இப்பதான் என் மேல இருக்க கோவம்லாம் தீர்ந்து என் கையால தாலி பிரிச்சு கோக்க சம்மதிச்சிருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல என் கூட சேர்ந்து வாழவும் சம்மதிச்சிருவான்னு நம்பிக்கை இருக்குடா. இதெல்லாம் நான் மாமனாட்ட கை நீட்டி காசு வாங்கினா கெட்டு போயிடும்டா. என்னடா உளர்ற? அவங்க தான் 40 பவுன் நகை போடுறதா சொல்லிட்டு அதை இன்னும் போடல. அதுல 1 பவுன் 2 பவுன் போட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிடு. அப்படி கணக்கு பார்க்குற விஷயம் இல்லடா இது. ஏற்கனவே என் தங்கச்சி மேரேஜுக்கு அவளோட நகையை கொடுன்னு கேட்டது தப்பு. என்னோட இயலாம தான் அப்படி கேட்க வச்சது. இப்ப தாலி பிரிச்சு கோக்க மாமனார்கிட்ட பணம் வாங்கினா அதே இயலாம தான் இன்னும் என்கிட்ட இருக்குன்னு அபிராமி நினைக்க மாட்டாளா? அப்படி நினைச்சிட்டா அவ என்னை எப்படி ஏத்துப்பா? டேய், இப்படி எல்லாம் யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பேசாம உன் மாமனார் கிட்ட பணத்தை வாங்கி எல்லாத்தையும் பண்ணு. இதை தவிர வேற வழியே இல்ல. சார், நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட கருத்தை நான் சொல்லாமா சார்? சொல்லுங்க சார், தாலி பிரிச்சு கோக்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட கடமை. அது எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது. கடனை வாங்கியாவது செய்ய வேண்டிய முறையை செஞ்சிடணும் சார். என்ன பேசுறீங்க நீங்க? இவனால எதுவும் முடியாததுனால தான் இவன் மாமனார் கிட்ட பணத்தை வாங்க சொன்னேன். அதுதான் சார் தப்பு. இந்த விஷயத்தை எல்லாருமே பணத்தை வச்சுதான் பாக்குறாங்க. அப்படி பார்க்க வேண்டிய விஷயமா இது? இது முழுக்க முழுக்க உணர்வு பூர்வமாவும் நம்பிக்கை பூர்வமாவும் பார்க்க வேண்டிய விஷயம் சார். பிரிச்சு கோக்கிறது தங்கம்னு ஏன் சார் பாக்குறீங்க? அது தாலி. தாலினா புருஷனோட உயிர். அந்த உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க தாலி பிரிச்சு கோக்குற சடங்கையே ஏற்படுத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்க நல்லதுக்கு தான் இந்த சடங்கே நடக்குது. நீங்க தான் இதுக்கு செலவு பண்ணணும். அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த சடங்குக்கு உங்க பணத்தை தான் நீங்க செலவழிக்கணும். அதுதான் சரி. ஆமாண்ணா சுந்தர், அவங்க சொல்றது சரியான விஷயம்தான். என் தலையை அடமானம் வச்சாவது எப்படியாவது இந்த பணத்தை போட்டி ஆகணும். அப்ப வட்டிக்கு தாண்டா நீ பணம் வாங்கணும். வாங்கலாம்டா, என்ன வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்லதான். ஆனா நீ எப்படி பணத்தை திருப்பி தருவ? வாங்குற சம்பளத்தை மாசம் மாசம் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவ. இதுல வட்டியும் அசலும் எப்படிடா கட்டுவ? டேய், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நேரம் இல்ல. எனக்கு எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? ஓகேடா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வாங்கி கொடுக்கலன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகே இல்ல. ஆபீஸ் முடிஞ்சது என் கூட வா, நான் பணத்தை வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கட்டணும். இல்ல அவன் ஆபீஸ்க்கு வந்து உன்னை அவமானப்படுத்திடுவான், பாத்துக்க. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல பணத்தை வாங்கி கொடுறா. சொல்லிட்டேல்ல, நான் வாங்கி தரேன், நீ வேலையை பாரு. மல்லிகா, அவனுக்கு தொட்டுக்கு சட்னி வை. என்னண்ணா, நாளைக்கு ப்ரோக்ராம்லாம் ஓகேவா?
அன்னைக்கு உன் கையில தாலி பிரிச்சு போட்டுருவல்ல? ம் போட்டுருவேன். ஆமா, தாலி எடுக்க பணத்துக்கு என்ன பண்ண? வட்டிக்கு வாங்கியிருக்கேன். எப்படியோன்னு நாளைக்கு அண்ணி மனச எப்படியாவது மாத்திடு, புரியுதா? என்ன அண்ணனும் தங்கச்சி ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி தெரியுது.